போன ஆடியோவில் 10வது ஸ்கந்தத்துல 14வது அத்தியாயத்துல பிரம்மா கிருஷ்ணனை சோஸ்திரம் பண்றத பார்த்தோம். இந்த 15வது அத்தியாயத்துல பலராமன் தேனுகாசுரனை வதைக்கிறதும், காளிய மடிவுல தண்ணி குடிச்ச பசுக்கள் சிறுவர்கள் இவாளை எழுப்புறத பத்தியும் சொல்ற. என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பிருந்தாவனத்துல காலை பொழுது மிக இனிமையா இருந்தது. பசுமை நிறைந்த காடுகள், மலர்களின் மனம், தேனீக்களின் ஓசை, குயில்களின் இனிய குரல். இயற்கையே பகவானின் வருகைக்காக அவ்வளவு அலங்காரமாக இருந்தது. அந்த புனித பூமியில கிருஷ்ணரும் பலராமரும் தங்களுடைய பால்ய பருவத்தை தாண்டி பௌகண்ட வயதில் நுழைந்தார்கள். இப்போது அவர்கள் பசுக்களை மேய்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு இருந்தார்கள். கிருஷ்ணன் தனது வேணுவை இசைத்தபடி நண்பர்களோடு பசுக்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு வனத்துக்கு புறப்படுறார். அவரின் திருமேனி காட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. தலையில் மயிலிறகு, முகத்தில் எப்பொழுதும் மலரும் புன்னகை. அவரின் வேணுநாதம் கேட்டவுடன் மிருகங்களும் பறவைகளும் மயங்கி போயிடுத்து. மயில்கள் ஆடியது, மான்கள் அப்படியே நின்று பார்த்து கொண்டு இருந்தது. குயில்கள் பாடின. கிருஷ்ணன் மரங்களை எல்லாம் பார்க்கிறான். பலராமன் கிட்ட சொல்றான், இந்த மரங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள். இவை தங்கள் கனிகளையும் மலர்களையும் தரையில் வணங்குவது போல நமக்காக அர்ப்பணிக்கிறது. இவை முற்பிறவியில் மகான்களாக இருந்திருக்க வேண்டும். அவர் மேலும் தேனீக்களை பார்த்து, இது சாதாரண தேனீக்கள் அல்ல, என்னை புகழ்ந்து பாடும் முனிவர்கள் போல இருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த லீலையினுடைய உள் தத்துவம் ரொம்ப ஆழமானது. பகவானுடைய பார்வையில் உலகில் உள்ள ஒவ்வொன்றும் ஆன்மீக அர்த்தம் கொண்டதுதான். மரங்களின் தாழ்மை, தேனீக்களின் பக்தி, மயில்களின் ஆனந்த நடனம், இவை அனைத்தும் பக்தியின் வடிவங்கள்தான். ஒரு நாள் கோப நண்பர்கள் கிருஷ்ண பலராமன் கிட்டக்க வரா. அண்ணா, இங்க பக்கத்துல ஒரு பெரிய தாளவனம் இருக்கு. அங்கு அற்புதமான பனைக்கனிகள்லாம் இருக்கு. ஆனா தேனுகாசுரன் என்ற ஒரு அசுரன் கழுத வடிவில அங்க இருக்கான். அவன் யாரையும் அங்கு போகிறதுக்கு விடமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றான். தேனுகாசுரன் வெறும் அசுரன் இல்ல, அவன் அறியாமை, பிடிவாதம், மூடத்தனம், இது எல்லாத்தோடைய ஒரு உருவகம். கழுதை போல சுமையை சுமந்து கொண்டே வாழும் மனநிலைதான் தேனுகாசுர தன்மை. ஆன்மீக இனிமையான கனிகள் அங்கே பக்கத்திலே இருந்தாலும் அகங்காரமும் அறியாமையும் அவற்றை அனுபவிக்க விடாது. நண்பர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற பலராமனும் கிருஷ்ணனும் தாளவனத்துக்கு கிளம்புறார். பலராமன் வலிமையான கரங்களால பனை மரத்தை அசைச்சார். பழுத்த கனிகள் எல்லாம் மழை போல கொட்டித்து. அந்த சப்தம் கேட்டவுடனே தேனுகாசுரன் கோபமாக எங்கேருந்தோ பாஞ்சு ஓடி வந்தான். அவன் பலராமனை பின்னங்கால்களால ஒரு உதைச்சான். ஆனா பலராமன் அவன் 2 கால்களையும் ஒரு கையால பிடிச்சு சுத்தி பனை மரத்தின் மீது தூக்கி எறிந்தார். அவன் உயிரை இழந்தான். அவனுடைய உடல் விழுந்த அதிர்ச்சியால மற்ற பனை மரங்களும் இடிந்து விழ ஆரம்பிச்சுடுத்து. அது போலவே அவனுடைய உறவினர்களான மற்ற கழுதை அசுரர்களும் தாக்கறதுக்காக ஓடி வரா. கிருஷ்ணரும் பலராமனும் அவர்களையும் விளையாட்டாகவே அழிச்சுட்டா. இங்கே மறைந்திருக்கக்கூடியது ஒரு தத்துவம். ஒரு பெரிய அகங்காரம் அழிஞ்சா அதோடு சேர்ந்த பல தீய குணங்களும் சரிஞ்சு விழுந்துடும். பகவானின் அருள் மனசுக்குள்ள புகுந்துட்டா பல வருடங்களாக பதிந்து இருந்த அறியாமை ஒரே நிமிஷத்துல அழிஞ்சு போகும். அசுரர்கள் அழிஞ்ச பிறகு மக்கள் பயமில்லாம தாளவனத்துக்குள்ள போறா. பசுக்கள் சுதந்திரமாக மேய ஆரம்பிச்சது. அனைவரும் இனிய கனிகளை அனுபவித்தனர். அறியாமை அகன்ற பின்னால் தான் ஆத்மானந்தத்தின் கனிகளை அனுபவிக்க முடியும். அதன் பின் கிருஷ்ணரும் பலராமனும் ரஜத்துக்கு திரும்பிட்டா. பசுக்களின் குழம்பு தூசி கிருஷ்ணரின் உடம்பெல்லாம் படிஞ்சிருந்தது. அது அவரோட அழக இன்னும் அதிகரிச்சது. வேணு இசை ஒலித்தது. நண்பர்களெல்லாம் அவரை பாடிண்டே வந்தா. இந்த காட்சியை பார்க்கறதுக்கு கோபிகைகள் ரொம்ப ஆசையா ஓடி வந்தா. கிருஷ்ணரின் முகத்தை தங்கள் கண்களால் பருகினர். நாள் முழுவதும் ஏற்பட்டிருந்த பிரிவு துயரம் உடனே எங்கே போச்சுன்னே தெரியல. பகவானின் தரிசனம்
ஏன் இவ்வளவு உயர்ந்தது? அதற்கு காரணம் அவரோட வெளிப்புற அழகு இல்ல, ஆன்மாவின் நித்திய ஆனந்தம். யசோதையும் ரோகிணியும் தங்கள் மகன்களை அன்போடு வரவேற்றனர். குளிப்பாட்டி வாசனை திரவியங்கள் பூசி அழகிய ஆடைகள் அணிவித்து சுவையான உணவை அளித்தார்கள். அதுக்கப்புறம் அவள்லாம் சுகமா தூங்கி போயிட்டா. இந்த லீலை பகவான் பக்த அன்பை எவ்வளவு தூரம் விரும்புறார் அப்படிங்கறத சொல்றது. பரபிரம்மே ஒரு தாயின் அன்பை அனுபவிக்க குழந்தையா வந்திருக்கார். ஒரு நாள் கிருஷ்ணன் மட்டும் நண்பர்களோடு யமுனை கரைக்கு கிளம்பி போனார். கடும் வெயில், பசுக்களும் கோபர்களுக்கும் ஒரே தண்ணி தாகம். அப்போ அவர்கள் அறியாமல் விஷம் கலந்த யமுனை நீரை குடிச்சுட்டார். அந்த நீர் காளிய நாகனுடைய விஷத்தால அப்படியே கெட்டு போய் இருந்தது. உடனே அனைவரும் உயிரற்றவர்கள் போல தரையிலே சாஞ்சுட்டார். இதனுடைய தத்துவம், உலக ஆசைகள் முதலில் இனிமையாக தோன்றினாலும் அவை விஷமாகவே முடியும். இறைவனை மறந்த மனம் விஷமயமான அனுபவங்கள்ல விழுந்துடுறது. கிருஷ்ணன் இதை பார்த்தார். அவர் யோகேஸ்வரருக்கும் ஈஸ்வரன் தன் கருணை பார்வையை அவர்கள் மீது செலுத்தினார். அந்த பார்வை அமுதமழை போன்றது. ஒரே நிமிஷத்துல எல்லாரும் உயிரோட எழுந்துனுட்டா. கோபர்கள் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிறா. நாம்பெல்லாம் செத்தே போயிட்டோம், ஆனால் கோவிந்தனின் கருணை பார்வையால் மறுபடியும் நமக்கு உயிர் கிடைச்சது அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறா. இதுவே இந்த லீலையினுடைய மிக ஆழமான ரகசியம். மனிதன் ஆன்மீகமாக இறந்து போன நிலையிலும் கூட பகவானின் ஒரு அருள் பார்வை கிடைத்தால் போதுமே, அவன் மீண்டும் உயிரை அடைந்திடுவான். அருள் இல்லாமல் வாழ்க்கை வெறும் உடல் இயக்கம்தான். அருள் வந்தால் தான் அது உண்மையான உயிர்ப்பு ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.